வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். அமெரிக்காவில் இன்னும் ஒரு மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது. இது ரொம்ப முக்கியமான தேர்தல். என்னென்னா, அமெரிக்கா தான் உலகத்திலேயே பொருளாதாரத்தில் நம்பர் 1 இருக்குங்கிறது சொல்லப்படுகிறது. சைனா அடுத்தது. இந்த 2 நாடுகளுக்கு இடையே போட்டி பொருளாதாரத்தில். அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர், வல்லரசு என்ற ஒரு பொசிஷன்லேருந்து உலக நாடுகளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு சூப்பர் போலீஸ்மேன் மாதிரி தான் அது இன்னமும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் இன்றைக்கி யூனிபோலார் வேர்ல்டு 1991 அப்புறம் அது யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு எல்லா நாடுகளையும் அதோடைய டிக்டேட்ஸில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தேர்தல் நடக்குது. இதில் யார் நிற்கிறாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில், இங்கே கமலா ஹாரிஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் நிற்கிறாங்க. இப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படின்லாம் நான் எந்த காலத்துலையுமே நான் அஸ்ட்ராலஜி சொல்கிற வேலையே கிடையாது. எனக்கு யார் ஜெயிக்கணுங்கிறது தான் நான் பேசுவேன். அது இந்தியன் தேர்தலாக இருந்தாலும் சரி தான், அது எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் யார் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த தேர்தல் மாற்றங்கள் மூலமாக பெரிய மாற்றங்கள்லாம் பெருசாக நிகழ்ந்துருங்கிற அந்த நம்பிக்கையிலையும் நான் தேர்தல் அணுகிறது கிடையாது. ஆனால் ஒரு டெமோக்ராட்டிக் மூமெண்ட்டில் கொஞ்சம் ஒரு பிரேக் போடும். சில யார் வின் பண்ணால் சில அந்த டிக்டேட்டர்ஷிப் பாதைக்கு பிரேக் போடும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மட்டும்தான் நான் தேர்தல் அணுகிறதை ஒழிய வேறு எந்த ஹேஷியமும் இவர் வின் பண்ணுவார் அவர் வின் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது. அப்படி அதே மாதிரி தான் இன்றைக்கி அமெரிக்க தேர்தல்களில் நான் யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பார்ட். ஆனால் மெயின் பார்ட் தேர்தல் எப்படி போயிட்டுருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சின்ன நாடுகள் பங்களாதேஷ் அண்டு ஸ்ரீலங்கா. பங்களாதேஷில் முறைகேடான தேர்தல் நடந்து அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இன்று அந்த பிரைம் மினிஸ்டர் நாட்டை விட்டே ஓட வேண்டிய சூழ்நிலை வேறு ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் வச்சு அந்த நாடு மக்கள் புரட்சியினால் அது கூட தன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் எழுச்சி தான் ஒரு நாட்டை காப்பாற்றுமே வெளியே எந்த அரசியல் கட்சிகளோ எந்த அரசியல் கூட்டோ அரசியல் அமைப்போ பெரிய அளவுக்கு காப்பாற்றுவதில்லை. இந்த இன்றைய ஜனநாயக முறைப்படி நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் 2-3 வருஷம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்தது. அதில் கோடபையா நாட்டை விட்டே விரட்டப்பட்டார். இன்று திருப்பி தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தல் முறையில் ஒரு சிறு மாற்றம் செய்ததுனால ஒரு மக்களுக்கான ஒரு அரசு ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா போக 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 அதனுடைய அரசியல் ஜனநாயகத்தன்மை வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்கணும். இந்த தேர்தலில் கடைசி கட்ட வீழ்ச்சியாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா போன தடவை பைடன் ஜெயிச்சு பதவி ஏற்கிற ஜனவரி 6ஆம் தேதி டயத்தில் ஒரு ஒயிட் ஹவுஸில் ஒரு குடியரசுக் கட்சியாக பீப்புளெலாம் அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தினாங்க. அந்த வன்முறைக்காக இன்னமும் ட்ரம்ப் தான் அது பண்ணாருன்னு எல்லாருக்குமே இந்த ஃபெடரல் கோர்ட்டில் அங்கே நம்ம கோர்ட் மாதிரிலாம் கிடையாது. அங்கே எல்லாமே லீகலாக கரெக்டாக நடக்கும். அந்த கோர்ட் மூலையே இன்னமும் அவங்களால அதை ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த சிஸ்டம் மோசமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ட்ரம்ப் திருப்பி நிற்கக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. அவர் நிற்க விடாமல் பண்ணுறது தான் நடக்கும் அப்படின்னு நினச்ச எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது. ஆனால் அவரை மீண்டும் அந்த குடியரசுக் கட்சி தேர்ந்தெடுக்கிறது மட்டுமில்லை, கோர்ட்டால் அவரை ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்திய ஜனநாயகத்துக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒன்று. அடுத்த தேர்தலில் வந்துட்டாங்க. இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பைடன் தான் நிற்பேன்னு கடைசி வரைக்கும் சொல்லி கடைசியில் புரிஞ்சுக்கிட்டார். யதார்த்த நிலைமை அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இதிலேருந்து பொறுப்புலேருந்து விலகி கமலா ஹாரிஸுக்கு அதை விட்டு கொடுத்தாரு. அது ஒரு நல்ல ஒரு மூவ். டெமோக்ராட்டிக் கட்சி சார்பாக பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல மூவ். அவங்க கமலா ஹாரிஸை பிரிக்கிறாங்க. இந்த 2 கட்சிகளுக்கு என்ன வித்தியாசம்னா, அடிப்படையில் பெரிய வித்தியாசம் கிடையாது. பொருளாதார கொள்கைகளையோ வெளிநாட்டு கொள்கைகள்லையோ
எதுலேயுமே பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனாலும் ஜனநாயகத்தன்மையை காப்பாற்றுவது என்பதில் பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சி தான் கொஞ்சம் பெட்டர் கட்சியாக நம்ம பார்க்குறோம். அது ரிப்பப்ளிக் கட்சி அந்த காலத்துலேருந்தே எப்போவுமே ஒரே மாதிரியான ஒரு எதேச்சாதிகார போக்கும் ஒரு மைனாரிட்டிஸ்க்கு எதிரான ஒரு நிலையும் இமிகிரண்ட்ஸுக்கு எதிரான நிலையும் தொடர்ந்து எடுத்துப்பாங்க. அது ஒயிட்ஸ் நான் ஒயிட்ஸ் அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அவங்கள்ட்ட நிறைய உண்டு. அதனால தான் அங்கே ஒரு கன் கல்ச்சர்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கட்சியினுடைய அக்ரெசிவ் ஸ்டாண்ட்ஸ் தான். அது வந்து பீப்புள் லெவலில் போகும். எப்போவுமே நம்ம தேர்தலையும் நம்ம பார்க்குறோம். ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சினால தான் இப்போ லோயஸ்ட் லெவலில் வந்து ஒரு வன்முறைகள்லாம் வருது. அவரே வந்து அப்படி பேசும்போது நேச்சுரலாக லோயர் லெவல் பீப்புள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு பிரதம மந்திரி அப்படிங்கிற அந்த போக்கு தான் நம்ம சாதாரண அவங்களுக்கு அந்த மெசேஜ் அப்படி தான் போய் சேரும். அதே மாதிரி தான் ட்ரம்ப்போ இல்லாட்டா அந்த காலத்துலேருந்து ரிப்பப்ளிக் கட்சி பிரசிடெண்ட்டோ எடுக்கிற நிலைகள் எல்லாமே சாதாரண ஒரு மக்கள்கிட்ட என்ன எப்படி போகும்னா ஒரு ஒரு ரேசிஸ்ட் பாணியில் தான் அது வந்து எடுத்து செல்லப்பட்டிருக்குங்க. கடந்த 25 வருஷமாக இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதோட உச்சக்கட்டம் தான் இன்றைக்கி ட்ரம்ப்பு. அப்போ அந்த ட்ரம்ப்பு ஜெயிக்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதில் என்னென்னா எவ்வளோ மோசமாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தேர்தல் எப்படி மோசமாக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ட்ரம்ப் என்ன வேணால் பேசுகிறாருங்கிறது பார்க்குறோம் நம்ம. என்னென்னா முதல்ல அவர் வந்து கமலா ஹாரிஸை வந்து பிளாக்குன்னு ஒரு வர்ணித்தார். அப்புறமா இந்தியன்னாரு. அப்புறம் உமன்கிற முறையில் கேவலமாக பேசினார். என்னமோ நடந்தது அதில். இந்த மாதிரி நிறைய டெய்லி டே இன் அண்ட் டே அவுட்டு பர்சனல் அட்டாக் தான் அதில் இருந்தது. அப்படியே தான் என்ன செய்ய போகிறோம், கமலா ஹாரிஸ் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு நான் மாற்று என்ன தீர்வு, அதெல்லாம் ஒன்றும் பேசுகிறதே கிடையாது. அந்த எலெக்ஷன் கேம்பெயினில் பார்த்திங்கன்னா கொள்கை முரண்பாடோ கொள்கைகளை பற்றிய பேச்சோ எதுவுமே இல்லை. இதுதான் இந்த பர்சனல் அட்டாக் மட்டும்தான் அதில் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அது வந்து ரொம்ப மோசமான ஒரு தந்திரம். அந்த தந்திரத்தில் வந்து ட்ரம்ப் வந்து இன்றைக்கி கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அதில் என்னென்னா ரஷ்யா வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் செஞ்ச ரிப்போர்ட். என்னென்னா அந்த ரிப்போர்ட்டில் ஒன்று வருது, கமலா ஹாரிஸ் வந்து என்னை வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸில் என்னை வந்து நான் ஆக்சிடெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உமன் வந்து சொல்கிற மாதிரி ஒரு டீப் ஃபேக். அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவங்க சொன்ன விஷயத்தை மாற்றி அந்த இன்டர்வியூவை வேறு மாதிரி கொண்டு போய் அவங்கள கமலா ஹாரிஸை ஒரு பர்சனல் அட்டாக்காக பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அதே வேலையை பண்ணார். டீப் ஃபேக் மூலமாக கமலா ஹாரிஸை ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் சித்தரிச்சிருந்தார். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எவ்வளோ மோசமாக யூஸ் கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப தேர்தல்களில் ஜெயிப்பதற்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற டெக்னாலஜி படு மோசமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். இது ஒரு அம்சம். அமெரிக்கா வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. என்னென்னா அது வந்து கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுது. முழுக்க தன்னுடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை செல் பண்ணுறதுக்காக இந்த வார்களை தூண்டி அது எல்லா காலத்துலையும் அதுதான் பண்ணோம். உள்ளே வந்து அதனால் வெளிநாட்டு கொள்கை வந்து அந்த மாதிரி உலக நாட்டு மக்களுக்கு எதிராக எப்படி அதோடைய கொள்கை இருக்கிறதோ அதோடைய உள்நாட்டு கொள்கையும் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் தான் அந்த அமெரிக்க அந்த அரசியல் சிஸ்டம் போகுது. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இமிகிரண்ட்ஸ், அதாவது வெளிநாட்டவர் தான் நிறைய பேர் இருக்காங்க அங்கே. ஒரு உண்மையான ஜனநாயகமாக அது இது ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் அது கிரியேட் ஆகிருக்கு. அந்த அமெரிக்கன் சிஸ்டம் வந்து ஒரு வலுவான சிஸ்டமாக இருக்கிறதுனால அது இமிகிரண்ட்ஸாக பெரிய அளவுக்கு பயந்து போயெல்லாம் இது வரைக்கும் இல்லை. ஆனால் ட்ரம்ப் வந்து போன தடவை வரும்போதே கொஞ்சம் ஒரு பயமுறுத்தினார். இப்போ வந்து இந்த எலெக்ஷனில் ரொம்ப ஓப்பனாகவே அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் நம்ம வந்து அடிப்படையில் பார்க்கணும். ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே உள்நாட்டில் உள்ள கருப்பு இன மக்களுக்கு எதிராகவும் அவர் பேசுகிறாரு. இது என்ன ஆகும் அப்படின்னா கன் கல்ச்சர் இன்னும் மோசமாக தான் அமெரிக்காவில் போகும். அமெரிக்கன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து அவர் ஜெயிச்சாருன்னா ரொம்ப அகல பாதாளத்துக்கு தான் தள்ளப்படும். இதுதான் என்னுடைய கணிப்பு. இதுலேருந்து எந்த ஒரு மீழ்ச்சியும் கிடையாது. அதனாலேயாவது கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும்னு அப்படின்னு நான் உண்மையிலேயே நினைக்கிறேன். அது அவங்க ஒன்றும் பெருசாக மாற்றத்தை கொண்டு வர போகிறது இல்லை. ஆனாலும் ஜனநாயக கட்சியில் உள்நாட்டு பொருளாதார கொள்கை ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டுருவாங்க.
அதே மாதிரி இந்த இனபேதத்தில் அவங்க ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துப்பாங்க. ஒயிட்டுக்கு பிளாக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி போவாங்க. அவங்க போலீஸ் கல்ச்சர்லாம் நடக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்லாம் இருக்கும். இங்கே காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இதான் வித்தியாசம். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பொருளாதார கொள்கையில் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அதே மாதிரி வெளிநாட்டு கொள்கையிலையும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இருக்காது. ஆனால் இந்த வித்தியாசம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இப்போ 10 வருஷத்தில் பிஜேபியோட ரூல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறத பார்க்கும்போது காங்கிரஸ் எந்த அளவுக்கு பெட்டருங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த அடிப்படை டிஃப்ரென்ஸ் தான் அங்கேயும் ரிப்பப்ளிக்கனுக்கும் டெமோக்ராட்டிக் கட்சிக்கும் உள்ள வித்தியாசமாக நம்ம பார்க்குறோம். அதனால் கண்டிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் தோக்கணும் அப்படிங்கிறதான் நான் வேண்டிக்கிறது. பார்ப்போம் அமெரிக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறத இன்னும் 1 மாதத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.